வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கண்டகச்சனியின் ஆட்டம் அடங்கப் போகிறது. அதிரடியான திருப்பங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகுது. எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காததும் கிடைக்கப் போகுது. ஆமாங்க, நீங்கள் எதிர்பார்த்த மூன்றும் எதிர்பார்க்காத இரண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போது நடத்தி காட்டுபவன் சனி பகவான். ஸோ இன்றைய பதில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன், குரு பயிற்சி பலங்களாம் பதிவிடாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்கள். கண்டிப்பாக சொல்லலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கன்னி ராசியை பொறுத்தவரை 2025 7ஆம் வீடான மீனத்தில் சனிவன் அமர்ந்திருக்கிறார். இது கண்டகச்சனி காலகட்டங்கள். சனிவனுடைய நேரடி 7ஆம் பார்வை உங்கள் மீது விழுகும். சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள். அப்படி உங்கள் ராசியை விட்டு கேதுவான் விலகினாலும் சனி பார்வை விழுந்து கொண்டிருப்பதால் நிச்சயம் எதிரிகள் அல்லது நோய் சம்பந்தமான பயங்கள் மற்றும் மறைமுகமான எதிரிகளால் சில பயங்கள், அச்சங்கள், தயக்கங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். மறைமுகமான தடைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த 7இல் இருக்கக்கூடிய சனிவான் வக்ரமடைய போகிறார். ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரை வக்ரகதியில் இருக்கப் போகிறார். ஒரு அசுப கிரகம் வக்ரமடைந்தால் நிச்சயம் அசுப பலன், அதாவது கெட்ட பலன் நடக்காது. கெட்டது நடக்கலைனாலே அது நல்ல யோகம்தான். அப்படி எந்தெந்த விஷயத்தில் நல்லது நடக்கும், அதுவும் குறிப்பிட்டு நீங்கள் எதிர்பார்த்த மூன்றும் எதிர்பார்க்காத இரண்டும் நிச்சயம் நடக்கும். அதில் முதல் விஷயம், திருமணத்தை ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்க. அப்படி திருமண விஷயங்கள் நிச்சயம் கைகூடும், நடந்தே தீரும். இரண்டாவது, வேலை விஷயம் நிச்சயம் கிடைத்தே தீரும். வேலையில் இருந்த டார்ச்சர், வேலையில் இருந்த பணிச்சுமை குறையும், வேலை நிரந்தரமாக. மூன்றாவது, கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு கார், வண்டி வாகனம் மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அப்படி வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் மற்றும் கார், வண்டி வாகன விஷயங்களை வாங்கி குவிச்சிருவீங்க. அதை வாங்குவதற்குண்டான பொருள், பணம் கண்டிப்பாக வந்து சேரும். எதிர்பார்க்காத இரண்டு நடக்கும். அது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பார்வையால் நல்லது நடக்கும். ஆமாங்க, உக்கிர பார்வை. சனிக்கு 3, 7, 10 பார்வை உண்டு. அப்படிப்பட்ட அந்த உக்கிர பார்வை இப்போது குறையுது. அப்படி 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்குற உங்களுடைய கண்ணிக்கு அது 9ஆம் வீடு. 9ஆம் வீடு அப்படின்றதுனால குடும்பத்தில் ஒரு வாரிசு கிடைக்கிறதுக்கும், குடும்பத்தில் கூடிய நபருக்கோ அல்லது உங்களுக்கோ பதவிகள் மற்றும் அரசாங்க சன்மானம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அடுத்தபடியாக சனியோட 10ஆம் பார்வை தனுசு ராசியில் வருது. உங்களுடைய கண்ணிக்கு அது 4ஆம் வீடு. அப்போது உக்கிர பார்வை கொஞ்சம் குறையிறதுனால படிப்பில் இனி கவலை வேண்டாம். கண்டிப்பாக படித்து ஜெயித்து காட்டி விடுவீர்கள். அதே போல் மிக முக்கியமாக உடல் சுகம் தெம்பு தேரும். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நிச்சயம் பட்டம், பெயர், புகழ், புதிய கல்வி, புதிய கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய தொடர்பு ஏற்படும். அந்த தொடர்பால் மேடை ஏறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டேஜ் ஏறுவீங்க. பாராட்டும், பெயர், புகழும், விருதுகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க. மேலும் கன்னிராசிக்கு கண்டிப்பாக சனிவனுடைய வக்ர பார்வை, அதாவது உக்கிர பார்வை குறைந்து இனி வக்ர பார்வை தான் இருக்குது. அப்போது இந்த ஒரு நேர காலகட்டத்தில் பெரிய அளவு பாதகங்கள் இருக்காது. அப்போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அப்போது கால நேரம் உங்களுக்கு சரியாக இருக்கும்போதே சில காரியங்களை செஞ்சுக்கிறது நல்லது. அதில் முதல் காரியம் திருமணம் மற்றும் வேலை சம்பந்தமான விஷயங்களை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? வாய்ப்பை பயன்படுத்திங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், 6இல் ராகுபவன் இருக்கிறனால அதிகப்படியான கடன்களை வாங்கிக்காதீங்க. வேலையில் அலைச்சல், பயணம், ட்ராவல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக துர்க்கை, காளிகாம்பளுடைய வழிபாடு பெரிய அளவு நன்மைகளை உங்களுக்கு செய்யும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.